ஜெயம் யாரால் வரும்? ஆமென், அல்லேலூயா. அப்போ இத்தனை நாளுக்கு குதிரை ஆயத்தமாக்கப்படும், அதோட வேலை முடிந்தது. ஆனால் அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறவர் யார் அப்படின்னா கர்த்தர். ஆமென். யாரு? கர்த்தர் என்பதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். யுத்தத்தில் வெற்றியை கொடுக்கிறவர் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்திலே முதல் நடந்த யுத்தத்தை குறித்து ஆதியாகம புஸ்தகம் ஸ்தோத்திரம் 14வது அதிகாரத்தில் அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 14வது அதிகாரத்தில், ஆமாம் ஸ்தோத்திரம், 14லிருந்து 20 வரை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 20வது வசனத்தை ஒருவர் வாசி. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. இல்லை, அந்த கவனத்தை, அந்த வசனத்தை நல்லா பாருங்க. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த. பாருங்க, யார் சத்துருக்கள்? ஆபிரகாமின் சத்துருக்களை ஆபிரகாமின் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். பாருங்க, உன்னதமான ஸ்தோத்திரம் என்று சொன்னான். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு கீழே இருக்கட்டும், அப்புறம் பேசலாம். இப்போ பாருங்க, இப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். அதாவது இன்னைக்கு எதில் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, வெற்றி எங்கே இருக்கு அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தில் வெற்றி இருக்கிறது. ஆமென். வெற்றி எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தில் வெற்றி இருக்கிறது. அதான் 1 கொரிந்தியர், ஆமாம், சொல்லப்பட்டிருக்கிற 57வது வசனத்தை நீங்கள் படித்தா அழகாக சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15:57. 1 கொரிந்தியர் 15:57. ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற. அப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய குதிரையாகிய திறமை, நம்முடைய திறமை அறிவாகிய அப்படின்னு சொல்லல. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்பட ஜெயம் கர்த்தராலே வரும், கர்த்தருடைய நாமத்தில் வரும். ஆமென். யாத்திராகம புஸ்தகம் 17:15 படிச்சு பாருங்க. அதுல யெகோவா நிசி, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்திருந்தாரு. அப்போ ஆண்டவர் சொல்ல, என் பேர் என்ன தெரியுமா? மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டான். யெகோவா நிசினா என்ன? ஆமே, கர்த்தர் என் ஜெயக்கொடி. கர்த்தர் யெகோவா, அதாவது கர்த்தராகிய தேவன் என் வெற்றி கொடி, ஜெயக்கொடி, வெற்றி கொடி. ஆமே, குதிரையாகிய என் வெற்றி கொடி, ஜெயக்கொடின்னு சொல்லப்படலை. என்ன சொல்லப்படுறது? யெகோவா. ஆமே, அவர் தான் எனக்கு வெற்றி கொடி, ஜெயக்கொடி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். நீங்க எங்க பாருங்க, நீங்க ஆதியாகமம் 14வது அதிகாரத்தில் 14லிருந்து 20 வரை நீங்கள் படித்து பார்த்தா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. 5 ராஜாக்களை முறியடித்து 5 ராஜாக்கள்கிட்ட இருக்கிற ஜனங்களையும் 5 ராஜாக்கள்கிட்ட இருந்த வெள்ளி பொண்ணு பொருட்களையும் தானியத்தையும் எல்லாத்தையும், ஆடு மாடு அத்தனையும், 5 ராஜாக்கள்கிட்ட இருந்த ஆடு மாடு எல்லா ஆஸ்திகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சுனா எதிரி அதோட லோத்தையும் கொண்டு போயிட்டான்னு பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. என்ன கொண்டு போயிட்டான். இப்ப பாருங்க, அப்போ இதுல லோத்து சிறையாக்கப்பட்டான் என்று ஆபிரகாம் தெரிந்ததனால், ஆபிரகாம் அறிந்ததினால் அவர் என்ன செய்யறாருன்னா யுத்தத்துக்கு போறார். இதுல தான் யுத்தங்கிற, அதான் முதல் யுத்தம் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாலே எந்த இடத்துல யுத்தம் நடந்ததாக எழுதப்படலை. இதுல தான் வருது. இதுதான் வேத புஸ்தகத்தில் முதல் யுத்தம் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, ஆபிரகாம் வீட்டுல வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் வீட்டுல யுத்த பயிற்சி பெற்ற எத்தனை பேர் இருந்தாங்களாம்? 318 பேர் இருந்தாங்களாம். எத்தனை பேர் இருந்தாங்க? 318 பேர். யுத்த பயிற்சி பெற்ற, ஆமே, 318 பேர் இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா.
அதுக்கப்புறம் லோத்துக்கிட்ட மேய்ப்பர்கள் இருக்காங்க, மேய்ப்பர்கள் நிறைய இருக்காங்க. ஆபிரகாம்கிட்ட மேய்ப்பர்கள் இருக்காங்க. லோத்துக்கும் ஆபிரகாம் மேய்ப்பர்களும் தான் வாக்குவாதம் வந்துச்சு, சண்டை வரல. என்ன வந்துச்சு? இது என்ன வந்தது? சண்டை வந்துச்சு. ரெண்டு ஒரு சண்டையில் ஆபிரகாம் விட்டு கொடுத்துட்டார். போ, ஒரு சகோதரன் நீ அப்படின்னு விட்டு கொடுத்துட்டான். அதுமே நல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் சிலதை விட்டு விடுங்க, உங்கள் பக்கம்தான் ஜெயம். ஆமே அல்லேலூயா. விட்டு கொடுக்காத லோத்து தோத்து போனார், விட்டு கொடுத்த ஆபிரகாம் ஜெயித்தார். ஆமேன். நம்ம வாழ்க்கையில் சிலதை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். சிலது என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். நமக்கு சண்டை வேண்டாம், நமக்கு வேண்டாம்ப்பா, நான் சண்டை போட்டு எனக்கு இந்த வெற்றி வேண்டாம். ஆமே. என்ன போட்டு உங்களை நான் வேதனைப்படுத்தி எனக்கு இது வேண்டாம். ஆமே அல்லேலூயா. தோத்துறோம், வேண்டாம், எனக்கு வேண்டாம், உங்களை நான் அப்படி எனக்கு தேவையே கிடையாது. ஆபிரகாம் விட்டார் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, 5 ராஜாக்களை முறியடிச்சவன் இவங்ககிட்ட மேய்ப்பர் இருக்காங்க, ஆபிரகாம்கிட்ட மேய்ப்பர்கள் இருக்காங்க. மேய்ப்பர்கள் யுத்தத்துக்கு வருவார்களா? இல்லை. அப்போ லோத்துக்கிட்ட இருந்த மேய்ப்பர்கள் அவங்ககிட்ட சண்டை போட்டுருக்கலாமே, எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிட்டானே. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? இழுத்துட்டு போயிட்டானே. எல்லாம் அரெஸ்ட் ஆகி போச்சுன்னு பார்க்கிறோம். அதனால மேய்ப்பர்களை அவன் என்ன செய்யல? ஆபிரகாம் கூப்பிட்டு போல. யாரை கூப்பிட்டு போனா? தன் வீட்டில் பிறந்த, யாரு? தன் வீட்டில் பிறந்த, ஆமா, பயிற்சி பெற்ற எத்தனை பேரு? 300. சரி, 300. ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கவனிங்க. இப்ப ஆபிரகாம் யுத்தத்துக்கு போனாரா இல்லையா? போனார். ஆபிரகாம் யுத்தத்துக்கு போனார். ஆபிரகாம் யுத்த வீரர்கள் போனாங்க. புரியுதுங்களா? இப்போ இவங்க யுத்தம் பண்ணாங்க, ஆபிரகாம் யுத்தம் பண்ணாங்க. ஸ்தோத்திரம். இதில் ஒன்று நீங்கள் கவனிக்கணும். இவன் சொல்கிறான், உன் சத்துருக்களை உன்கிட்ட இருந்தாங்கள 318 பேர், அவங்க மூலம் உனக்கு வெற்றியா எழுதப்பட்டிருக்கிறது. யாருக்கு? ஒன்றை வச்சுக்காங்க. அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த வசனத்தில், இவங்க ராத்திரி போனாங்க, என்ன செஞ்சாங்க? கர்த்தர் அந்த எதிரிகளை துரத்தி விட்டார். சொல்லப்பட்டிருக்க. ஒருத்தனும் சண்டை போட்டதாகலாம் எழுதப்படலை. அவர்கள் துரத்தினார், ஓடினா. ஒருத்தர் செத்ததாகவும் எழுதப்படலை, ஓடிட்டாங்க. உனக்கு வழியா ஒரு வழியா வர்றவன் 7 வழி அனுப்பிச்சுவான், ஓடிட்டான். அவங்ககிட்ட யுத்தம் பண்ணதாக எழுதப்படலை. சண்டை போட்டு வெட்டுண்டார்கள், மரித்தார்கள் அங்கே எழுதப்படவே இல்லை. ஓடினார்கள். எப்படி? எதை விட்டுட்டு ஓடினாங்க? அபகரித்த 5 ராஜாக்களிலிருந்து பெற்றுக்கொண்ட ஜனங்கள், 5 ராஜாக்களிலிருந்து பெற்றுக்கொண்ட வெள்ளி பொண்ணு, 5 ராஜாக்கள்கிட்ட இருந்த ஆடு மாடு ஆஸ்திகளை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன செஞ்சான்? ஓடிட்டான். இது ஓட வச்சது யாரு? கர்த்தர். நீ நினைச்சுக்கிடலாம், நான் என் திறமையினால. நோ, திறமை நம்பினா விழுந்துருவா. ஆமென். கர்த்தரை நம்பினா எழுந்து நிமிர்ந்து நிற்பா. இப்ப இவங்க போனாங்க, சண்டைலாம் போடல. அங்க சண்டை போட்டது எழுதப்பட்டிருக்கா? யுத்த பயிற்சி பெற்றவங்க தான் போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா அவர்கள் துரத்தினார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதை துரத்தி விட்டது யார் தெரியுமா? கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் துரத்தி விட்டார். இப்ப துரத்தி விட்டு போனதுனால என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. போயிட்ட உடனே இப்போ என்னது அதான் திருப்பி கொண்டு வந்தார்கள். அதான் நான் ஒரு வார்த்தை சொல்வேன். என்ன சொல்றேன்? ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும், தோக்கிறவன் எல்லாத்தையும் இழந்துரும். 5 ராஜாக்கள் தோத்தார்கள், இழந்தார்கள். இப்ப 5 ராஜாவை முறியடித்ததை ஆபிரகாம் ஜெயித்தார். என்ன செஞ்சாரு? அவளத்தை விட்டுட்டு ஓடிட்டான். அவன் எதையா எடுத்துட்டு போனான்னு இருக்கா? ஜீவன் பிழைச்சா போதும், தப்பிச்சா போதும் ஓடுறான். ஆமே. என் உயிருக்கு என்ன கிடைச்சா போதும், வெள்ளி பொண்ணு ஆடு மாடு ஆட்களை விட்டு ஓடிட்டான். அல்லேலூயா. அப்படி ஓட பண்ணுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர்.
அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல வருவான். கர்த்தருடைய ஆவியான உனக்கு உனக்கு செய்யக்கூடிய ஏற்ற உதவி செய்வார். இப்போ என்ன செய்கிறாருன்னா எல்லா பொருளையும் கொண்டு வரான். ஆபிரகாம் ஒரு காரியம் பண்றாரு. தன் சகோதரன், எப்பா உன் வெள்ளி பொண்ணு ஆடு மாடு உன் பிள்ளைங்க மனைவிலாம் நீ கொண்டு போய் போப்பான்னு விட்டுருதான். இப்போ வாரா ராஜாட்ட வந்த உடனே ராஜா சொல்றான், ஐயா ஐயா எங்களை காப்பாத்தின தெய்வம் நீங்க தான் ஐயா. ஆபிரகாமா, ஆபிரகாம் வழிபட்ட இயேசு கிறிஸ்து. ஆமென். எங்களை காப்பாத்தின தெய்வம் அவனுக்கு தெரியாது. யார சொல்றான்? யார சொல்றான்? ஆபிரகாம். ஆபிரகாம் யார சொல்றான்? வானத்துக்கு பூமியும் படைத்த உன்னதமான தேவன் ஆபிரகாம் சொல்றான். சொல்றானா இல்லையா? அப்ப சொல்றான், அப்போ ஒண்ணு பண்ணுங்க ஐயா, இந்த வெற்றி உங்களுக்கு சொந்தம். இந்த வெற்றியின் மூலம் வந்த பொண்ணு பொருள் எல்லாம் யாருக்கு தான் சொந்தம்? நான் தோத்துட்டேன், எனக்கு சொந்தம் கிடையாது. தோத்தவனுக்கு சொந்தம் கிடையாது. ஜெயித்த உங்களுக்கு தான் சொந்தம். நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படிங்க. ஆமென். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க? எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனாலும் அவன் ஒரு காரியத்தை செய்யறான். அந்த ராஜாக்களுக்கு உரியதை ராஜாட்ட கொடுத்துட்டு மிச்சம் அவனை அடிச்சு வச்சிருந்தான் பாரு, எல்லாத்தையும் அந்த பொருட்கள்லாம் எடுத்து அவன் கொண்டு வாரான். என்ன சொல்றான்? கொண்டு வாரான். கொண்டு வரும்போது தான் மெல்கிசேதேக் ஆசாரியன் அவனை எதிர்கொண்டு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் 14:20 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் சத்துருக்களை உன் கைகளில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வெற்றி. அப்போ ஸ்தோத்திரம். உடனே பார்க்கிறான். இவன் பார்த்து ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாம் இவனுக்கு எல்லாவற்றையும் என்ன கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது? தசம்பாகம். இந்த இடத்துல தான் வருகிறது. தசம்பாகம் என்ன செஞ்சான்? கொடுத்தான். சரி, தசம்பாகம் கொடுத்த உடனே மெல்கிசேதேக்கு சும்மா இருந்தானா? என்ன செஞ்சான் மெல்கிசேதேக்கு? அவனுக்கு அப்பமும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தான். கைகளை வைத்து ஒரு ஆலையிலே சொல்லுங்க பார்க்க. நீங்க இதுல ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். இப்ப எதுல தசம்பாகம் கொடுத்தான்னு எழுதப்பட்டிருக்கு பாருங்க. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க. எபிரேயர் 7:4 வாசிங்க. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசம்பாகம் கொடுத்தான். அப்ப தசம்பாகம் இவன் எதுல கொடுத்தான்னு கூட எழுதப்பட்டிருக்கு. எதுல கொடுத்தான்? ஆமா, அவங்ககிட்ட இருக்க ஆடு மாடலெல்லாம் அவன் கொடுக்கல. கர்த்தர் கொடுத்ததுல கர்த்தருக்கு கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. யாரு? கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அந்த வெற்றிக்கு நன்றியாய் தசமபாகத்தை கர்த்தருக்கு அவன் எல்லாவற்றிலும் கொடுத்தான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்படுகிறன்னா, உம்மிடத்தில் வாங்கி உமக்கு தருகிறோம் அப்படின்னு தான் வருகிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா, கொடுங்கள் அப்பொழுது முதல்ல நீ கொடு. 5 அப்பம் 2 மீனை கொடு. ஆமே, முதல்ல 5 அப்பம் 2 மீனை கொடு. அப்படி கொடுங்கள். அப்ப புதிய ஏற்பாட்டில் கொடுக்க சொல்லுது. ஆனா பழைய ஏற்பாடு சொல்லுது கொடுத்ததுல கொடுன்னு சொல்லுது. கைகளை ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன சொன்னா, கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் கொடுத்த பதவி, கர்த்தர் தந்த செல்வம், கர்த்தர் தந்த மேன்மை, இதை நான் கர்த்தருக்கே செலுத்துகிறேன். இவ்வளவு பெரிய வேலையோ நான் எதையும் நான் கொண்டு வர, இது எல்லாம் என் தேவனால் வந்தது, அவருக்கே நான் கொடுக்கிறேன். ஆமென். தாவீது அதான் சொல்றான், உம்மிடத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மிடத்தில் வாங்கி நாங்கள் யாருக்கு கொடுக்கிறோம்? உமக்கு கொடுக்கிறோம். 1 நாளாகும் 29, 14, 16 அப்படி சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் கொடுத்ததில்ல. இப்ப பாருங்க, ஆபிரகாம் கொடுத்தார், ஈசா கொடுத்தார், யாக்கோப்பு கொடுத்தார். யாக்கோப்பு சொல்றாரு, ஆதியாகமம் 22வது அதிகாரத்தை சொல்றாரு, தேவரீர் நீர் தருகிற எல்லாவற்றிலும் உமக்கு தசமாகும். நீர் தருகிற எல்லாவற்றிலும் சொல்றார். புதிய ஏற்பாடு கொடுங்கள் அப்பொழுது ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் அப்படி சொல்லுகிறது. ஆனா பழைய ஏற்பாட்டுல அவங்களாம் முற்பிதாக்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் கொடுத்ததுல இருந்து கர்த்தர் கொடுத்தார்கள். ஆமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா?
ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஆமா, கொடுங்கள். அது கொடுங்கள்னு சொல்ல முடியும். ஆனா ஆண்டவர் நமக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளம், ஆமே, நல்லா தந்திருக்காரு. ஆனா அதுல ஒரு பகுதியை கர்த்தருக்கு என்ன செய்யுங்க? கொடுங்க. அப்பதான் பெரிய ஆசீர்வாதத்தை மெல்கிசேதேக்கு கொடுத்தான். நல்லா கவனிங்க. வந்த உடனே அவனை என்ன செஞ்சான்? சத்துருக்களை ஒப்பு கொடுத்த தேவனுக்கு சோத்திரன்னு சொல்லி முடிச்சிட்டான். ஆமென். அடுத்தாப்புல ஆபிரகாம் என்ன சொல்றானா, தாங்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் என்னத்தை கொடுத்தான்? தசமபாகத்தை கொடுத்தான். அதுக்கப்புறம் தான் மெல்கிசேதேக்கு என்னத்தை கொடுத்தான்? அப்பமும் திராட்சை ரசத்தை கொடுத்தான். அவன் கொடுத்த தசம பாகத்தை பார்க்கிலும் மேலான ஆசீர்வாதம் அப்பமும் திராட்சை ரசமும். நீங்க அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கிறத யோவான் 6வது அதிகாரத்துல, ஆமென், ஸ்தோத்திரம், 54 55 வாசிக்க பார்க்கலாம். அழகாக அதுல எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அந்த ஆசீர்வாதத்துக்கு ஈடு என்ன இந்த உலகத்திலேயே கிடையாது. ஆமென். என் மாம்சத்தை புசித்து என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாமிசம் என் மாமிசம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது. மெய்யான திராட்சரசமா இருக்கிறது. என் இரத்தம் என் இரத்தம் மெய்யான மெய்யான பானமாய் அப்பமா இருக்கிறது. இருக்கிறது. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நித்திய ஜீவன் வருகிறது. நல்லா கவனிங்க. அதான் நான் என்ன சொல்றேன்னா, ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு தசமம் கொடுங்க. அப்பமும் திராட்சரசத்தையும் ஆசாரியும் கொடுப்பான். அதுதான் நித்திய ஜீவன். உங்ககிட்ட இருக்க தசம பாகத்தை விட நித்திய ஜீவனுக்கு ஈடு இணை இல்லை. ஆமே, முடிவில்லாத வாழ்வு. ஆமே, முடிந்து போற வாழ்வுல முடிவில்லாத வாழ்வை அப்பமும் திராட்சரசத்தையும் மெல்கிசேதேக்கு மூலம் ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அப்படின்னா அந்த நித்தியத்துக்கும் நித்திய ஜீவனுக்கும் முதல் சொந்தக்காரர் ஆபிரகாம். ஆபிரகாம். அப்ப அப்பமும் திராட்சரசமும் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தா நம்ம என்னத்தை கொடுக்கணும்? ஆமா, தசமபாகம் கொடுத்தா கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? நித்திய ஜீவன். கடைசி நாள்ல உன்னை நினைச்சு வாரான். எழும்பிட்டினா நீ பாக்கியவான். நீ எழுப்பாட்டா நரகம்தான் போகணும். ஆமே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தான் பாத்தீங்களா? என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்து இருக்கிறான். என்னிலே நிலைத்து இருக்கிறான். நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். நானும் அவனிலே நிலைத்து இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என் கூட வெற்றி கொடுக்கிற கர்த்தர் என் கூட, நான் அவர் கூட. எப்படி இருக்கிறது? ஜெயம். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவருக்குள்ளே. ஆமென். நமக்குள்ளே. எப்போ? அப்பமும் திராட்சரசத்தையும் நம்ம எடுக்கும் பொழுதுதான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு பயபக்தியா அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். சில பேர் நினைக்காங்க, எதுக்கு பண்ணணும்? உனக்கு நித்திய ஜீவன் வேணும்னா நீ குடு, வேண்டான்னா கொடுக்காதா, வச்சுக்கோ அந்த சாபத்தை. ஆமே, சாபத்தால சாவு வேணா செத்துட்டு போ, அதை பற்றி கவலையே இல்லையே. ஆமே, ஆபிரகாம் கொடுத்தான், நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டான். நீ கொடுத்தா பெற்றுக்கொள்வா, இல்லைன்னா இருக்கிறது இழந்து போயிடுவா. ஆமென். அல்லேலூயா. எந்த வாரமா இருந்தாலும் சத்தியம் சத்தியம்தான். ஆமே. நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். பிழைப்பான் என்னது அர்த்தம்? நரகத்துக்கு போக மாட்டான், பரலோகத்துக்கு வருவான், நித்திய நித்தியமா வாழ்வான். ஆமே, வாழ்வு தரும் ஜீவ விருட்ச கனி புசிப்பான். அவன் என்னென்னைக்கு பிழைத்து இருப்பான். அற்ப பணத்துக்கு, ஒரு 10 ரூபாய்க்கு நீ நித்தியத்தை இழந்துராதா, நித்திய ஜீவனை இழந்துராதா. ஆமே. அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அற்பத்துக்காக நித்தியத்தை இழந்துராதா, நித்திய ஜீவனை இழந்துராதா.
இன்னைக்கு நமக்கு டெம்பரவரி சேஞ்ச், செத்துருவோம் இப்போ. ஆமே. மரணம் என்னைக்கு வரலாம், மரணம் என்ன செய்யலாம், என்னைக்கு வரலாம். நித்திய ஜீவன் நம்ம பெற்றுக்கொள்ளல. நித்திய ஜீவனை கர்த்தர் நம்ம எங்க தருவார், பரலோகத்திலும் தருவார். ஆமே. ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் வச்சிருக்காரா இல்லையா? தேவனுடைய பரதேசில வச்சிருக்கா ஜீவ விருட்சத்தின் கனியை. அதை புசிச்சா நித்தியமா வாழ்வு தரும் ஜீவ விருட்சத்தின் கனி, நித்திய வாழ்வு தரும். அதை புசிக்க கொடுப்பார் கர்த்தர்னு பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஜெயிக்கிறவனுக்கு தான் அதை கொடுப்பேன்னு சொல்றாரு. அந்த கனி யார் கொடுப்பாரா? ஜெயங்கொள்ளுறவன் கொடுப்பார். நீ வெளிப்படுத்தல் 2:7 நினைக்கிறேன். வெற்றி வெற்றி வெற்றி. அப்போ ஆபிரகாம் ஜெயித்தான், தசமாகம் கொடுத்தான், பந்தியை எடுத்தான், ஜெயத்துக்கு பதிலாக கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வெற்றி எங்க இருக்குது அப்படின்னா, எங்க இருக்கிறது அப்படின்னா, ஜெயம் கொடுக்கிற கர்த்தரின் நாமத்தில் இருக்கிறது. வெற்றி எங்க இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது பார்க்கிறோம். நீங்க 2 நாளாகும் 20வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத் யுத்தம் பண்ணல, யுத்த ஆயுதங்களும் பண்ணல, கர்த்தர் யுத்தம் பண்ணாரு. ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா 26, ஆமா 2 நாளும் 20, 26, 27 பாருங்க. அவங்க இந்த வெற்றி கர்த்தராலே வந்தது என்று சொல்லி என்ன பண்ணார்களாம்? கர்த்தருக்கு நன்றி சோத்திரம் செலுத்தினார்கள். இந்த வெற்றி யாரால வந்தது? கர்த்தராலே வந்தது. பெரக்கா என்றால் நன்றி என்று அர்த்தம். ஆமென். துதித்தல் என்று அர்த்தம். கர்த்தர் கொடுத்த வெற்றிக்கு நன்றி, கர்த்தர் கொடுத்த ஜெயத்துக்கு நன்றி. அதைத்தான் சொல்றான். உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன் சத்துருக்களை உனக்கு உன் கையில ஒப்பு கொடுத்த, உன் சத்துருக்களிடத்தில் உனக்கு வெற்றியை ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் அதை தான் சொல்றாங்க, வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் 1 கொரிந்தியர் 15:57 சொல்கிறது, நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு வெற்றி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படி நாமம் யெகோவா நிசி. ஆமென். ஸ்தோத்திரம். யெகோவா நிசி என்றால் ஆமென் ஸ்தோத்திரம். அவர் என் ஜெயக்கொடி, வெற்றி கொடி. ஆமென். எனக்கு ஜெயக்கொடி, வெற்றி கொடி யெகோவா நிசி. அல்லேலூயா. யாரு? யெகோவா நிசி என்று பார்க்கிறோம். அப்போ இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பாஸ்டர் ஏன் தசமத்தை பத்தி பேசுறது? உனக்கு நித்திய ஜீவன் நித்திய வாழ்வு வேணா கொடு, வேண்டான்னா கொடுக்காதா? தோத்திரம். அல்லேலூயா. சாகும்போது சம்பாத்தி பண்ணி வச்சிருக்க வீடு பொருளெல்லாம் அவன் கூட வரப்போகுது போது தோத்திரம். ஒன்றும் வரப்போறதில்ல. தோத்திரம். வச்சுக்கோ, மூட்டையை கட்டி வச்சுக்கோ, அப்படியே வச்சுக்கோ, சாபத்தை வச்சுக்கோ. அந்த சாபம் உடனே நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. சாபத்தை கர்த்தர்ட்ட கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை அந்த ஆண்டு முதலிலேயே கர்த்தர்ட்ட வாங்கிக்கொள். உன் வாழ்க்கை முழுவதும் ஜெயமாயிருக்கும், வெற்றியாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா கர்த்தருடைய நாமத்துல வெற்றிங்கிறத ஒரே ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச காரியம்தான். அதை சொல்லி முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 1 சாமுவேல் புஸ்தகத்தை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்துல 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். பெலிஸ்தியர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரனாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சிராவை போட்டு 4ஆம் வசனமோடு முடிஞ்சிரு. புரியுதுங்களா? இப்போ இஸ்ரவேலர்கள் ஒரு பக்கம், பெலிஸ்தியர்கள் ஒரு பக்கம், நடுவில் என்ன இருக்கிறது? பள்ளத்தாக்கு இருக்கிறது. யுத்தத்துக்கு ரெடியா நிற்காங்க. இப்ப இவன் என்ன சொல்றான் பாருங்க, கோலியாத்து,
8வது வசனத்துல 11 வரை வாசிங்க. அவன் சொல்ற வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் வந்து நின்று அவன் வந்து நின்று இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து இஸ்ரவேலின் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நீங்கள் யுத்தத்துக்கு அணி வகுத்து நிற்கிறது என்ன? என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நான் சாத்தான் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனை, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? அப்படி சொல்றோம். உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். வா, நான் சாத்தான், நான் நிக்கிறேன், நான் ஒண்டிக்கு வாரேன், நீங்களும் ஒருத்தனை ரெடி பண்ண அப்படிங்க. ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோடயே யுத்தம் பண்ணவும். ஆமென். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானான். என்ன கொல்லவும் சமர்த்தனானான். ஆமா, நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். ஆமா. என்னைய கொன்னு என்னைய சாகடிச்சிட்டானா நாங்க யாருக்கு? சாத்தாங்கூட்டம் உங்களுக்கு நாங்க அடிமையா இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து. நீங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு உன் மனைவி பிள்ளைக்கு எல்லாம் எனக்கு என்னதாயிரணும்? வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தியன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு, பாருங்க, யாருடைய வார்த்தை கேட்டு? பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை யாரு கேக்குறா? அந்த இஸ்ரவேலின் ராஜா சவுல். அவன் கேட்டு நீ கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல, சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். இவன் 16ஆம் வசனம் வாசிங்க, எத்தனை நாள் வந்து சொன்னான்னு பாருங்க. அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும், பாருங்க, காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பான். இந்த 40 நாள் வந்து நிக்கிறான். என்ன சொல்லி கூப்பிடுறான்? ஒருத்தன் வா, ஒரு ஆள் வா. ஆமென். இவன் யாரு தெரியுமா? பெலிஸ்தியர் சனத்துல உயர்ந்தவன். எல்லாம் கோலியத்து கீழே தான் இருக்கான். இங்க இஸ்ரவேலுக்கு நடத்தின ராஜா சவுலு தான் உயர்ந்தவன், அவனுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கான். இவன் கூப்பிடுறான், சொல்றான், டேய் நீ சவுலோ ராஜாவெல்லாம் சொல்லல, ஒருவன் என்கிட்ட வா. ஒருத்தன் என்ன செய்ய? என்கிட்ட வா. நம்ம 2 பேரும் சண்டை போட்டு ஜெயிச்சா நாங்க உங்களுக்கு அடிமை, நீங்க தோத்தா எங்களுக்கு நீங்க அடிமை அப்படி சொல்லி அவன் சவால் விடுறான். எத்தனை நாள் சொல்றான்? 40 நாள் சொல்றான். ஆமே, ஒருத்தர் என்ன செய்யல சண்டைக்கு. அல்லேலூயா. ஒருத்தர் என்ன செய்யல, ஒருத்தரும் போகல. ராஜா பயந்துகிட்டு இருக்காரு. ராஜா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அந்த வார்த்தையை கேட்டு ராஜாவே கலங்குனா ஜனங்க எப்படி இருப்பாங்க? ஆமென், அல்லேலூயா. ராஜா கலங்கி போயிருக்காரு, பயந்து போயிருக்காரு. எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. யார் அனுப்புவாரு? ஒருத்தரும் போகல. இப்படி நடக்கும்போதுதான் தாவீது வராரு பாருங்க. 23, 24 வாசிங்க. இவர்களோட பேசிக்கொண்டு இருக்கையில் இதோ காத் ஊரனாகிய கோலியாத் எனும் பேருள்ள அந்த பெலிஸ்திய வீரன் பெலிஸ்தியரின் சேனைகளிலிருந்து எழும்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். பாருங்க, நில்லுங்க. சவுலும் ஜனங்களும் கேட்டு என்ன பண்ணாங்க? பயந்தார்கள், நடுங்கினார்கள், கலங்கினார்கள். அதே வார்த்தை யாரு கேட்கா? தாவீது கேட்டான். 24 வாசிங்க. இஸ்ரவேலர் எல்லோரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நின்றான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து. அல்லேலூயா. அது வேண்டாம், அது தேவையே கிடையாது.
அல்லேலூயா. இவன் அதுக்காகலாம் தாவீது அந்த இடத்துல நிக்கல. தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தல என்ன என்ன சொல்றான் பாருங்க. ஸ்தோத்திரம். 33வது வசனம் வாசிங்க. இல்ல 32 வாசிங்க. தாவீது சவுலை நோக்கி, தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை. இவன் நிமித்தம் இஸ்ரவேல்ல இருக்கிற ஒருவனுடைய இருதயம் என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனுடைய யுத்தம் பண்ணுவேன் என்றான். யுத்தம் பண்ணுவேன் என்றான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க நல்லா கவனிங்க. சவுல் ஏன் பயந்தான், ஏன் கலங்கினான் அப்படின்னா, நீங்க 16வது அதிகாரத்துல வெற்றி கொடுக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு யார்கிட்ட வந்துட்டாரு? தாவீதுட்ட வந்துட்டாரு. தாவீதுட்ட வந்தார். சவுலை விட்டு விலகி தாவீது கிட்ட வந்துட்டார். இப்ப தாவீது கிட்ட கர்த்தர் இருக்கிறதுனால சொல்றான், இந்த சாத்தான குறித்தும் இந்த சாத்தான் சொன்ன வார்த்தை குறித்து இஸ்ரவேலில் இருக்கிற ஒருவன் என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஜெயத்தின் வார்த்தை வருதா? வெற்றியின் வார்த்தை வருதா? யாரு கலங்கி போய் இருக்கா? ராஜா கலங்கி போய் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. இப்போ வெற்றி கொடுக்கிற கர்த்தர், ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் சவுல் கிட்ட இல்ல. யார்கிட்ட இல்ல? சவுல் கிட்ட இல்லாதனாலதான் பயம். நல்லா கவனிங்க. ஜெயம் கொடுக்கிற தேவன் நமக்குள்ள இருப்பார் என்றா நாம் பயப்பட மாட்டோம், நாம் கலங்க மாட்டோம். ஆமென். தாவீது சவுல் கலங்கி பயந்ததுக்கு காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் அவங்ககிட்ட இல்லை. நம்ம இன்னைக்கு கலங்க மாட்டோம், நம்ம பயப்படாம இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியான் நம்மோடு கூட இருக்க வேண்டும். அவனை விட்டு இவங்கிட்ட வந்துட்டார். இவன் இப்ப தாவீது பயந்தானா? பயந்தா அந்த வார்த்தையை சொல்லுவானா? ஆமென். என்ன சொல்றான்? போக வேண்டியது ஒரு இந்த என்னது கலங்க வேண்டாம். நான் போய் இவன்கிட்ட நினைச்சுவேன். இப்ப என்ன எத்தனை பேரை கூப்பிடுறாம? சார், கோலியாத்துக்கு எத்தனை பேரை கூப்பிடுறான்? யுத்தத்துக்கு ஒருத்தரத்தை கூப்பிடுறான். இவன் சொல்றான். இவன் தாவீது என்ன சொல்றான்? நான் மட்டும் போறேன்னு சொல்றான். தாவீது என்ன சொல்றான்? என் கூட ஒரு 10 பேரை என்ன செய்யுங்க, அனுப்புனீங்க சொல்றான். அவன் என்ன சொல்றான்? நான் மட்டும் போறேங்க. அவன் ஒருத்தரை தான் கூப்பிட்டான். அப்போ இஸ்ரவேல்ல இவ்வளவு பேர் இருந்தோம், சாத்தானோடு யுத்தம் பண்ண ஒருவன் இல்ல, தாவீது மட்டும் அங்க இருந்தார். ஆமென். அல்லேலூயா. யார் தான் இருந்தா? அப்போ எத்தனை நாள் நிக்காங்க? 40 நாள் நின்னு ஒருத்தரும் போக முடியல. எல்லாம் அவன் பார்த்து அந்த வார்த்தை கேட்டு பயந்து ஓடுறாங்க. பயந்து என்ன செய்றான்? ஓடுறாங்க. ஆனா இவன் வந்துதான் என்ன செய்யறான்? தைரியமா நிக்கிறான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் போறேன், என்னை அனுப்போம். அவன்கிட்ட அனுமதி கேட்கிறான். நீ தானே ராஜா ஐயா, என்னை அனுப்போம். ஆமென். நீர் பயப்பட வேண்டாம், ஒருத்தன் இருதயம் கலங்க வேண்டாம். ஆமென். இது ஜெயத்தின் சத்தம், வெற்றியின் சத்தம். கையில் ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அடுத்தது சொல்றேன். அடுத்த வசனம் வாசிங்க. 33. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். போதும். அட பாவி, என்ன சொல்றான்? நீ என்ன செய்ய முடியாது? இப்ப நம்ம எல்லாம் சாவ போறோம், நீயும் போவாதா? நானும் சாவ போறேன், இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்ய போறோம்? சாவ போறோம். ஆமென். ஒன்னால் இது என்ன செய்யாது? யுத்தம் பண்ண முடியாது. அவன் இளம் வயசு. சவுல் எப்படி வாரானா? இப்ப தாவீது யுத்த பயிற்சி எடுத்தவனா? ஆடு மேய்க்கிறவன். அவனுக்கு என்ன பயிற்சி இருக்கு? ஒரு பயிற்சி கிடையாது. இவன் போய் எப்படி அவனை ஜெயிப்பான்? இவன் போய் இவனால செய்யல, இவனுக்குள்ள இருக்கிறவர்
ஜெயம் கொடுக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறாரு. இவங்கிட்ட பட்டயம் இருக்கு, எல்லாம் இருக்கு, இவங்கிட்ட ஒண்ணும் இல்லை. இவன் நான் போறேன்னு சொல்லும் போது என்னத்தை எடுக்கான், ஒண்ணும் கிடையாது. நீங்க அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த என்ன பண்ணாங்கன்னா சவுல் என்ன செய்றானா, ஆமா இது சவுலின் வார்த்தை தோழியின் வார்த்தை வச்சுக்காங்க. அப்ப 34 37 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனுக்கு பட்டயம் வஸ்திரத்தை போட்டு பார்க்க, அவன் இது எனக்கு பழக்கலன்னு என்ன பண்ணிட்டான், தள்ளி போட்டான் பாய்க்கிறோம். என்ன பண்ணிட்டான், தள்ளி போட்டான் பாய்க்கிறோம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா ஸ்தோத்திரம். தாவீதுக்கு நம்பிக்கை முழுவதும் எதன் மேல இருந்ததுன்னா கர்த்தர் மேல தான் இருந்தது. ஆமென், அல்லேலூயா. 30 ஸ்தோத்திரம் 37வது வசனம் வாசிங்க. பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும், இல்ல நீங்க பாருங்க 34ல இருந்து வாசிங்க பாருங்க. அதுல தாவீது சவுலை பார்த்து, இவன் தாவீது என்ன சொல்றா, சவுல் என்ன சொல்றானா, உன்னால என்ன செய்யாது, போக முடியாது, முடியாது, உன்ட எந்த இதுவும் இல்லை, நீ ஜெயிக்க முடியாது. அதுக்கு தான் தாவீது அதுக்கு பதில் சொல்றான் பாருங்க. 34 37 வரை வாசிங்க. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியானாகிய என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். பாருங்க எப்படி பார்க்காம பாருங்க. இவன் கொன்று போட்ட கரடியை போலவும் இவன் கொன்று போட்ட சிங்கத்தை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றால், பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தியனுடைய கைக்கும் தப்புவிப்பார். அல்லேலூயா. சவுல் அப்பொழுது இருக்கட்டும். இப்ப இவன் என்ன சொல்றான், ஒன்னால முடியாது. இது அவிவிசுவாச வார்த்தை. என்ன சொல்றான், ஒன்னால என்ன செய்ய முடியாது, ஒன்னால ஜெயிக்க முடியாது, ஒன்னால அந்த மேன்மைக்கு வர முடியாது, ஒன்னால இது என்ன அவன் சொல்றான், என்னால இது முடியாதுதான். கைகள் வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். குதிரைனால முடியாது. அவன் குதிரையை சொல்லல, குதிரையாக்கிய பட்டை இருந்து அது இருந்துனே சொன்னான். என்ன சொல்றான், நான் என் கையில ஆயுதம் இல்ல, சிங்கம் வந்துச்சு கரடி வந்துச்சு, அதை அடிச்சு என்ன செஞ்சா நான் கொன்னு போட்டுட்டேன். ஆமே, சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வித்தது கர்த்தர், என்கிட்ட இருந்த பட்டைங்க அல்ல. கைகள் இல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, சிம்சோன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தோம் பரிசுத்த ஆவியானவருக்கு வந்ததுனால சிங்கத்தை ஆட்டுக்குட்டின் வாயை கிழிப்பது போல கிழித்து போட்டான். அல்லேலூயா. புரியுதுங்களா, என்ன செஞ்சான், கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப அவன் ஒரு விசுவாச வார்த்தை, வெற்றியின் வார்த்தையை பேசுறான். ஏன்னா நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். அப்ப கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார் என்று தான் பேசுறான். ஆமென். யுத்தம் கற்றதுனால வர்ற வெற்றி அல்ல, என் கர்த்தரால் அந்த வெற்றி அவன் அறிக்கை எடுங்க, எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லுகிறான் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க என்னாகும் புஸ்தகத்தை 13வது அதிகாரத்துல 27, 28, 30 அது நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேரை மோசே என்ன செய்கிறார் என்றால் கானான வேவு பார்க்கும்படி அனுப்புகிறார். அதுல 10 பேரு என்ன செய்றாங்க, அவிவிசுவாசமா பேசி துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேரு என்ன செய்றாங்க, விசுவாச ஆவியுடைய காலேப் யோசுவா என்ன செய்தார்னா நற்செய்தியை பரப்பினார்கள். கைகள் ஒருத்தர் சொன்ன பார்க்கலாம். அல்லேலூயா, தோத்திரம். அப்போ அவன் நற்செய்தி, அதாவது அவிவிசுவாசமா இருந்த என்ன சொன்னா, அவங்க கோலியாத்து போல இருந்தாங்க, இந்த சவுல் போல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷத்துல ஆமென், தோத்திரம், இந்த தாவீத போல பேசுங்க, யோசுவா காலேப்பை போல பேசுங்க. ஆமென். சவுல் போல பேசாதீங்க. அந்த 10 பேர் அவிசுவாசமா பேசுன அப்படி பேசாதீங்க. ஆமென், தோத்திரம். நம்ம நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கணும், கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். யோசுவா காலேப்பு கர்த்தரை சார்ந்து கொண்டான்,
தாவீது கர்த்தரை சார்ந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தில் அவருக்கு பேசினார்கள் பார்க்கிறோம். விசுவாச அறிக்கை இட்டார்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொன்ன, அந்த ஆண்டு நமக்கு பலவித சூழ்நிலைக்கு நமக்கு விரோதமா இருந்தாலும் ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். என் தேவனால் நான் வெற்றியை சுதந்தரிப்பேன். நமக்கு முன்பு அப்படி தோல்விதான் பயங்கரமா இருக்கும், நஷ்டம் தான் பயங்கரமா இருக்கும், நமக்கு முன்பால அப்படிதான் இருக்கும். ஆனா அதை அப்படியே மாத்திருங்க. ஆமென். அப்படியே ஜெயமாய் மாற்றுங்க, உங்களுக்கு ஜெயம் வரும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. ஆமா, ஸ்தோத்திரம். என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னா 14:11 வாசிங்க. 14:11 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆ, ஆ, இது எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? ஆ, தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் ஆ, அவர்கள் கண்டும் ஆ, எதுவரைக்கும் என்னை விசுவாசியாது இருப்பார்கள். ஆ. இங்க பாருங்க, எது வரைக்கும் என்னை. அதனாலதான் கர்த்தர் சொன்னார், என்னை விசுவாசியாதவன் அத்தனவரும் இந்த வனாந்திரத்துல விழுவான். விசுவாசிச்ச காலேப்பு யோசுவா அந்த கானானை என்ன செய்வான்? சுதந்தரித்து கொள்வான். ஆமென். கானான் என்ன செய்வான்? சுதந்தரித்து கொள்வான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம நம்பிக்கை எந்த மனுஷன் மேலே கூடாது. ஆமென். நம்ம நம்பிக்கை எது மேலே கூட கர்த்தர் மேல, வெற்றி கொடுக்கிற ஜெயம் தருகிற கர்த்தர் மேல வைக்க வேண்டும். ஆமென். நம்ம நம்பிக்கை குதிரை மேல வைக்க கூடாது. குதிரையினால் வெற்றி அல்ல. ஆமென். குதிரையினால் வெற்றி அல்ல, வெற்றி கர்த்தராலே. வெற்றி யாராலே? கர்த்தராலே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவன் சொல்றான் பாருங்க, சங்கீதக்காரன் 44:6 அது சொல்லுகிறது, நான் வில்லை நம்பேன், பட்டயத்தை நம்ப மாட்டேன்னு சொல்றான் சங்கீதக்காரன். ஆமென். என் நம்பிக்கை கர்த்தர் மேலே. அல்லேலூயா. நம்ம திறமை, நான் அப்படி இப்படி அதை நம்பாதீங்க. எல்லாத்தையும் கொடுத்த கர்த்தரை நம்புங்க. ஆமென். ஜெயம் தருகிற கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. சவுல்கிட்ட படை இல்லையா? சவுல்கிட்ட திறமை இல்லையா? இருக்கு. ஆனா யார் இல்லை தெரியுமா? எல்லாம் இருக்கு. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இல்லை அவங்ககிட்ட, மீதி எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. கோலியாத்திட்ட எல்லாம் இருக்கு, சாத்தான் இருக்கான். ஆமென். எல்லாம் இருக்கு. கோலியாத்திட்ட என்ன இருக்கு? பட்டயம் இருக்கு, எல்லாம் ஆளு பயங்கரமா இருக்கான். ஒரு குட்டி பையன், ஒரு குட்டி பையன்தான். கர்த்தர் அங்க இருக்கான்னு பாய்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அவன் சொல்றான் பாருங்க, 1 சாமுவேல் 17:40 வாசிங்க பார்க்கலாம். பட்டயத்துக்கு பதிலாக எதை எடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு. தடி, இவனுக்கு இந்த தடி எங்க இருந்து வந்தது சொல்லுங்க? ஆடு மேய்க்கிறது. என்னத்தை கொண்டு வரான்? தடியை பிடித்துக்கொண்டு, தடியிலே கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டான். அந்த பெலிஸ்தியன் அண்டைக்கு போனான். எங்க பாருங்க, யுத்தத்துக்கு எதை எடுத்துட்டு போறான்? அவன் கையில எப்படி இருக்கு? பயங்கர ஈட்டி, பயங்கர பட்டயம் வச்சிருக்கான். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, அவன்கிட்ட எப்படி இருக்குது. அத அவன்கிட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த இந்த வசனத்தை வாசிங்க, அவன் எப்படி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. நீங்க 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அந்த அவன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர் கவசத்தை தரித்திருப்பான். அவன் கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருந்தது. அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரின் படைமரத்தின் கனதியும் அவன் ஈட்டியின் அழகு 600 சேக்கல் இரும்பாய் இருக்கும். பரிசை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடப்பான். அப்போ ஆயுதம் பிடிக்கிறவன் முன்னால போறான். இவன் கையில பயங்கர பட்டயம் இருக்குது. இவன் கையில எப்படி இருக்கிறது? வச்சிருக்கான், பயங்கரமா இருக்கான். ஆனா இவனை எதிர்கொண்டு போற தாவீது பைத்தியக்கார மாதிரி எதை கொண்டு போறான்?
கல்லும் தடி கொம்பு கொம்பு எப்பா பட்டயத்துக்கு முன்னால கொம்பு என்ன ஆகும்? கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் அதுல என்ன சொல்றான் பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அவன் அதை வாசிங்க, தடிகளோட அந்த வாசிங்க. பெலிஸ்தியன் பெலிஸ்தியனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்ட வந்தான். பரிசை பிடிக்கிறவனுக்கு முன்பாக நடந்து வந்தான். பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனிமுள்ளவனாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து பாருங்க, கோலியாத்து அவனை எப்படி பண்றான்? அசட்டை பண்ண. நீலாம் எனக்கு ஒரு ஆளாடா. ஹலோ, அவன் என்ன சொல்றான்? நீலாம் ஒரு ஆளா? பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்திற்கு வர நான் நாயா என்று சொல்லி அவன் என்ன சொல்றான்? டேய், நாய் அடிக்கத்தான் தடி எடுத்து வருவாங்கடா, நீ என்ன தட்டிட்டு வர்றா? நாயாங்கிறான் என்று சொல்லி தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாமிசத்தை ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது 40வது வசனம் வாசிங்க. 40 வந்துருங்க. நான் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கலை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தீன் அண்டைக்கு போனான். நீங்க பெலிஸ்தியர் எப்படி நிற்கான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நான் அதை கொஞ்சம் தியானம் பண்ணி பார்த்தேன். அவன் எவ்வளவு பயங்கரமா நிற்கிறான், ரொம்ப பயங்கரமா இருக்கான். ஆனா இவன் எப்படி போறான் பாருங்க. யானைக்கு முன்னால எலி போற மாதிரி போறான். ஆமென், அல்லேலூயா. கோலியாத்து யானை மாதிரி, இவன் பூனை மாதிரி போறான்னு வைக்கிறான். ஆமென், தோத்திரம். அதுக்கு அவன் தாவீது சொல்றான் பாருங்க. 45 46 வாசிங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். பாருங்க, நீ எதோட வாரா? ஏன்ட பட்டயம் கிடையாது, ஏன்ட ஈட்டி கிடையாது, என்கிட்ட என்னதான் இருக்குது? ஆடு மேய்க்கிற கொம்பு தான் இருக்கு. அல்லேலூயா, கிடையாது. ஆனா நீ பயங்கர யுத்த ஆயுதங்களை நான் நம்பலங்கிறான். என் நம்பிக்கை யுத்த ஆயுதத்தின் மேல அல்ல, என் நம்பிக்கை திறமை மேல அல்ல, திறமையை கொடுக்கிற கர்த்தர் மேல என் நம்பிக்கை. அல்லேலூயா. நீ ஈட்டியோட பட்டயத்தோட வாரா, ஆனா நான் எப்படி வாரேன்னு சொல்றான் பாருங்க. கேடகத்தோடு என்னிடத்தில் வருகிறார், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் எப்படி வாராங்கனா? கர்த்தருடைய நாமத்துல வர. நீ பட்டயத்தோட ஈட்டியோட வாரா, என்கிட்ட பட்டயம் இல்ல, ஈட்டி இல்ல, நான் ஜெயம் கொடுக்கிற கர்த்தருடைய நாமத்தில் வார. அப்படிங்க, உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. இப்போ நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. இவங்கிட்ட என்ன இருக்கு? அவனை கொல்றதுக்கு பட்டயம் இருக்கா? இல்ல. நல்லா கவனிங்க. அவன் தலையை வெட்ட இவன்ட பட்டயம் இருக்கா? கொல்ல பட்டயம் இல்ல, தலையை வெட்டி எடுக்க பட்டயம் இல்ல. ஆனா இவன் என்ன சொல்றான்? கொன்றுங்கிறான். நீங்க நினைச்சு அவன்கிட்ட பட்டயம் இருக்கா? இல்ல. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பட்டயம் இல்ல, ஆனா அவன் என்ன சொல்றான்? நான் உன்னை என்னச்சுவேன்? கொல்லுவேன், உன் தலையை வெட்டி என்னச்சுவேன்? எடுப்பேன். பட்டயத்தால் கொல்லவும் தலையை வெட்டி எடுக்கவும் தாவீதுட்ட என்ன இல்ல? பட்டயம் இல்ல. வாசிங்க. கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அவன் சொல்றான், நீங்க நல்லா கவனிங்க. கோலியாத்து சொன்னா ஓ மாம்சத்தை தான் ஆகாயத்து பறவைகளும் கொடுப்பேன்னு சொல்றான். ஆனா இவன் என்ன சொல்றான் தெரியுமா?
பெலிஸ்தீர் உள்ள எல்லார் மாம்சத்தின் சொல்றானா இல்லையா? சொல்றான். அந்த வாசம் திரும்ப வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பா. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை. பாருங்க, பெலிஸ்தீர் மொத்தத்தையும் சொல்றான். இவன் என்ன சொன்னானா, தாவீதை மட்டும் தான் சொன்னான். ஓ மாம்சத்தை நான் யாருக்கு கொடுப்பேன்? ஆகாயத்து போறேன். ஏன்னா நீ தான் வெற்றிக்கு கொடுக்குற ஆளா இருக்க, ஒன்னதான் நான் காலி பண்ணுன்னு சொல்றான். இவன் சொல்றான் மொத்த பெலிஸ்தருடைய பிணங்களையும் நான் யாருக்கு கொடுப்பேன்? ஆகாயத்து பறவைகள் கொடுப்பேன். கைகளை அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவன் கம்ப்ளீட்டா சொல்றான். அறிக்கை ரொம்ப முக்கியம். ஆமென். வாசிங்க. பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. இந்த ஜனக்கூட்டம்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது. பாருங்க 47 சொல்லுது. அவன் சொல்றான் பாருங்க, யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். அல்லேலூயா. பலமும் அல்ல, தேவனுடைய ஆவினாலே. அந்த வெற்றி கொடுக்கிற ஜெய ஆவி தாவீதுக்குள்ள இருந்தார், சவுலுக்குள்ள இல்ல. சொல்லப்பட்டிருக்கிறது மீகா 3:8, கர்த்தர் அருளும் ஆவியின் வல்லமையினாலும் பலத்தினாலும் அவன் நிரப்பப்பட்டிருப்பான். அப்ப தாவீதுக்குள்ள கர்த்தருடைய ஆவி அருளும் பராக்கிரமும் வல்லமையும் தாவீதுக்குள்ள இருந்ததுன்னு பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு பட்டயத்துக்குள்ள தான் அவனோட பலன் இருந்தது. ஆமென். இவனுடைய ஆவின் பலன் இவன் உடம்பு முழுவதும் இருந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் சிம்சோனை எப்படி நிரப்பி வச்சிருந்தாரோ இவனையும் தாவீது நிரப்பிட்டார். ஆமென். பலத்தினாலும் பராக்கிரமத்திலும் என்ன நிரப்பிட்டாருன்னு பார்க்கிறோம். அதுக்கு அப்புறம் தான் சொல்றான் யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். நான் பட்டயத்தோடு வரல, நான் ஈட்டியோட வரல, நான் பராக்கிரமம் உள்ள பரிசுத்த ஆவியானவரோட நான் வாரேங்கிறான். சரி, அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே தன் கையை அடைப்பையில போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இவ்விதமாக தாவீது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையிலே பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீதின் கையிலே என்ன இல்லாம இருந்தது? பட்டயம் இல்லாதிருந்தது. நீங்க நல்லா கவனிங்க. பட்டயம் இல்ல, ஆனா அவன் என்ன அறிக்கை பண்ணான்? நான் உன்னை கொல்லுவேன், உன் தலைய வெட்டி எடுப்பேன். அவன் கையில என்ன இல்ல? பட்டயம். இப்ப வசனம் என்ன சொல்லுது? அவன் கையில் பட்டயம் இல்லாம இருந்து. ஆகையால் தாவீது பெலிஸ்தீன் அண்டையில் ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அதன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. சவுல் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சத்துருக்கு பயந்து ஓடினார்கள். இப்போ சத்துருக்கள் என்ன செய்றாங்க? நம்ம தலைவன் செத்துட்டான், தோத்துட்டோம், நம்ம ஓடு. அல்லேலூயா. இப்ப துரத்துறது யாரு? தாவீது துரத்துறானா கர்த்தர் துரத்துறாரா? அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லோரும் யூதா மனுஷரும் எழும்பி ஆர்ப்பரித்து பள்ளத்தாக்கின் எல்லை மட்டும் எஸ்கோனின் வாசல் மட்டும் பெலிஸ்தரை துரத்தினார்கள். அப்போ நில்லுங்க. 40 நாள் எப்படி இருந்தாங்க? பயந்து. ஹலோ, 40 நாள் எப்படி பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ சாத்தான் விழுந்த உடனே அவன் தோத்துட்டு ஓடுறான். இப்ப இவங்க என்ன செய்றாங்க? அவரை துரத்தினார்கள். சாரான் வழியில் காத் பட்டணம் மட்டும் எக்ரோன் பட்டணம் மட்டும் பெலிஸ்தியர் வெட்டுண்டு விழுந்தார்கள். வெட்டுண்டு என்ன செஞ்சாங்க? அப்ப அவன் சொன்ன வார்த்தையின்படி எல்லா பெலிஸ்தியரின் மாம்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? பறவைகள் கொடுக்கப்பட்டது. ஆனா சாத்தான் சொன்னா ஓ மாம்சத்தை யாருக்கு கொடுப்ப? ஆகாயத்துக்குள்ள. இப்ப யாரு கொடுக்கப்பட்டது? பட்டயம் அல்ல, ஈட்டி அல்ல, கர்த்தர். ஆமென். ஜெயம் கொடுக்கிற கர்த்தர், வெற்றி கொடுக்கிற கர்த்தர், அவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதான் முக்கியம்.
இந்த ஆண்டு ஆரம்பத்தில் வந்திருக்கீங்க. உன் திறமை, உன் படிப்பு, உன் பதவி, ஆமே ஸ்தோத்திரம், உன் சொத்து ஆஸ்தி மேல நம்பிக்கை வைக்காத. ஆமென். விழுந்துருவான், அல்லேலூயா. இழந்துருவான். ஆமென். இவைகளை கொடுத்த கர்த்தர் மேல உன் நம்பிக்கையை வை. ஆமென். அல்லேலூயா. 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 தானியேலின் காரியம் ஜெயமா இருக்கு. அவன் ஒவ்வொரு நாளும் என்ன செய்வான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவான். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துறதுனால 3 ராஜாக்கள் கீழே அவன் வெற்றி தொடர்ந்ததுன்னு பார்க்கிறோம். தானியேல் காரியம் ஜெயமா ஜெயம் 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 ஜெயம். ஏன்னா தானியேலோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தரோடு தானியேல். தானியேல் இருந்தார். ஜெயம் ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். தாவீதுக்கு ஜெயம் 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 ஜெயம், வெற்றி 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 வெற்றி. ஆமென். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதிகமா கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தின 2 மனுஷன், 1 தாவீது, 2 தானியேல். கைகளை ஊத்துறா இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. அதிகமா ஸ்தோத்திரம் சொன்னவங்க. இந்த ஸ்தோத்திரம் சொல்றது பரிசுத்தமா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டா இருந்தாலும் புதிய ஏற்பாடு இருந்தாலும் அந்த வெற்றி கொடுக்கும்போது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் உயர்வோ ஏதோ வரும் பொழுது கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ உங்க காரியம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜெயமா இருக்கும். ஆமென். உங்க காரியம் எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது போல இந்த ஆண்டு முழுவதும் உங்க காரியம் கர்த்தர் சொல்கிறார் ஜெயமா இருக்கும். உன் காரியம் அந்த ஆண்டு முழுவதும் எப்படி இருக்கும்? ஜெயமா இருக்கும். ஏன்னா இது ஜெயத்தின் ஆண்டு, இது வெற்றியின் ஆண்டு. ஜெயத்துல துவங்கி ஜெயத்துல தான் நீ முடிப்பாய். ஆமென்.